கைஸ் பெசன்ட் நகர் பீச்சுக்கு போறேன். யாரா வரீங்களா? சரி, சண்டே அதுமா போர் அடிக்குது, எங்கேயாச்சும் வெளியே போலாம்னு யோசிச்சப்போ பெசன்ட் நகர் பீச் ஞாபகம் வந்துச்சு. சரின்னு பிளான் பண்ணிட்டு டோலி ஆபீஸ் போய் பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். இங்க வந்து பார்த்தா பாதி சென்னை இங்கதான் சுத்திட்டு இருக்கு. உள்ள போயிட்டு பீச் காத்த வாங்கிட்டு இருந்தோம். அங்கேயே கேம்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தோம். காசு கொடுத்து கேம் ஆடி அதுல தோக்குற அளவுக்கு நான் ஒண்ணு வெட்டியா இல்ல. அங்கேயே ஒரு அக்கா வாப்பா குறி சொல்றேன் ஜோசியம் பாக்குறோம் சொன்னாங்க. நான் வேணாம் சொல்லிட்டேன். அவங்க எதுவும் பாசிட்டிவா சொல்லி அது நடக்கலன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு தெம்பு இல்ல. ஒருவேளை நெகட்டிவா சொல்லி அது நடந்துருமோன்னு ஃபீல் பண்ணவும் தெம்பு இல்ல. நமக்கு எதுக்கு வம்பு. தென் கார்ன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படியே டோலி ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கி சாப்பிட்டுச்சு. அப்படி ஒரு உருளைக்கிழங்கு 50 ரூபா கொடுத்து சாப்பிடணுமா என்ன? அப்படியே தூரமா பார்த்தா ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. பக்கத்துல போய் பார்த்தா அட நம்ம சென்னை சங்கமம். ஓ லாஸ்ட் டே இன்னைக்கு, சோ ஸ்பெஷலா ஏதாச்சும் நடக்கும்னு அங்கேயே பார்த்துட்டு இருந்தோம். வர அடிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமா அடிக்கிறாங்க. டயர்டே ஆக மாட்டாங்களா என்ன? அப்புறம் பக்கத்துலயே ஒரு ஸ்டால் இருந்துச்சு. அதுல சிக்கன் டிக்கா ரோல் வாங்கி சாப்பிட்டோம். நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் மொட்டை மாடி மியூசிக்ல இருந்து வந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் போய் முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அவங்க பாட கிரௌட் ஆட ஒரே கூத்தா இருந்துச்சு. பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் எல்லாருமே வைப் ஆயிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஆனோம். சும்மா ரேண்டமா பெசன்ட் நகர் பீச் வரணும்னு தோணுச்சு. பட் இந்த அளவுக்கு இந்த டே ஒர்த்தா இருக்கும்னு நினைச்சு கூட பாக்கல. அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வர வழியில டீயை போட்டு டே முடிச்சிட்டோம்.